சூரியனின் பிறப்பால் பகலுக்கு மீட்பு, பூவின் மலர்ச்சியால் மனத்திற்கு மீட்பு, மழையின் பொழிவால் நிலத்திற்கு மீட்பு, ஓசைகளின் பிறப்பால் மொழிக்கு மீட்பு, இயேசுவின் பிறப்பால் இந்த உலகிற்கே மீட்பு. ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, நம்முடைய திருவிருதை ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை உடன் திருப்பல் நிறைவேற்றுகின்ற உங்களுக்காக ஜெபிக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாக மீளவும் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாள் வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஜெபங்களையும் ஆசிகளையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையானவர்களே, கிபி 1914 ஆண்டு ஏறக்குறைய ஜூன் மாதம் தொடங்கி ஐரோப்பிய நாடு முழுவதும் முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயம். ஜெர்மானிய படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையிலே அந்த எல்லையோரத்தில் ஏறக்குறைய 5 மாதங்களாக தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. பதுங்கு குழிகள் அமைத்து அதிலே பதுங்கிக் கொண்டு வீரர்கள் ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குண்டுகள் வீசப்படுகின்றன, துப்பாக்கிகள் தெரித்து சிதறுகின்றன. யாரெல்லாம் பதுங்குழியிலிருந்து தலையை நீட்டுவாரோ என பார்த்து கொண்டு எதிரிகள் ஒருவரை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். போர் தொடர்ந்து நடந்து வெறுத்து போயிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவு வருகிறது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டிய நேரம். குடும்பங்களிலே மனைவியரோடும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய இந்த பெருவிழா இங்கே போர்க்களத்திலே எந்த விதமான விழாவும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதே என்கின்ற வேதனை ஒருபுறம், நம்முடைய சக வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்களே என்கின்ற வருத்தம் மறுபுறம். இப்படியாக அவர்கள் மிகுந்த வேதனையோடு அந்த இரவை கழிக்கின்ற போது ஜெர்மானிய படைகள் தங்கியிருந்த அந்த பதுங்கு குழிகளிலே அந்த படை வீரர்கள் தாங்களாகவே சேர்ந்து கொண்டு சைலண்ட் நைட் எனப்படுகின்ற அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பாடலை அவர்கள் பாடத் துவங்குகிறார்கள். ஜெர்மானிய படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாடலினுடைய ஒலி எதிரிலே இருக்கின்ற அந்த பிரெஞ்சு படைகளினுடைய அந்த பதுங்கு குழிகளை அடைகிறது. இந்த பாடலை கேட்டு அவர்களும் ஆச்சரியத்துக்குள்ளாகி போகிறார்கள். அவர்களும் பாடத் தொடங்குகிறார்கள். இப்படி பாடிக்கொண்டே 2 படை வீரர்களும் பதுங்கு குழியிலிருந்து வெளியிலே வருகிறார்கள். அச்ச உணர்வு, வேதனை உணர்வு, அதோடு இணைந்த இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டிய ஆவல் உணர்வு, இவற்றோடு இணைந்து அவர்கள் ஒருவர் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்களிடமிருந்த உணவுப் பொருட்களை எதிரி படைகளோடு பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இப்படி பகிர்ந்து கொண்டு கால்பந்து விளையாட்டை விளையாடி கொண்டு அந்த பகுதியில் அந்த போரை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். மிகுந்த வெறியோடும் மிகுந்த ஆத்திரத்தோடும் தொடங்கிய ஒரு போரானது ஒரு குழந்தையின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிற அந்த இரவு வேளையிலே அது அமைதியை தருகின்ற இரவாக, போரை நிறுத்துகின்ற இரவாக, பரிசுகளை பரிமாறிக்கொள்ளுகிற இரவாக, எதிரிகள் ஒருவர் அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு இரவாக மாறிப்போனது. அந்த இரவு அமைதியின் இரவாக, அன்பின் இரவாக, மகிழ்ச்சியின் இரவாக மாறிப்போனது. இந்த 3 கொடைகளைத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தருகிறது. முதலாவது கொடை அன்பு என்கின்ற கொடை. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே யோவான் சொல்லுவார், தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். தன்னுடைய மகனையே நமக்காக இந்த இரவு வேளையில இறைவன் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இந்த இரவு அன்பின் இரவு, இறைவன் நமக்கு அன்பை பரிசாக கொண்டு வந்த இரவு. இரண்டாவது, இந்த இரவு நமக்கு தருகின்ற மற்றொரு மிக சிறப்பான கொடை மகிழ்ச்சி என்கின்ற கொடை. வான தூதர்கள்
ஆண்டவரின் பிறப்பை அறிவித்தபோது மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இரவு மாபெரும் மகிழ்ச்சியை, கடவுள் நமக்காக மனிதனாய் பிறந்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியை யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறைவார்த்தை கூறுகின்ற வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்கின்ற மகிழ்ச்சியை தருகின்ற, மகிழ்ச்சியை பரிசாக தருகின்ற இரவாக மாறுகிறது. அன்பை பரிசாக கொடுக்கிறது, மகிழ்ச்சியை பரிசாக கொடுக்கிறது. மூன்றாவது இந்த இரவு நமக்கு தருகின்ற மற்றொரு பரிசு, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே அவர் தயவு பெற்றோருக்கு அமைதி உண்டாகுக என்று அமைதியை நமக்கு பரிசாக கொடுக்கின்ற இரவு. பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும், நம் ஒவ்வொருவரின் இல்லங்களிலும், நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பரிசாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பரிசை இந்த இரவிலே நமது உள்ளங்களிலே தாங்கி நமது வீடுகளுக்கு செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியினுடைய வாசகம், நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் சற்று ஆழ்ந்து வாசிக்கின்ற போது இதில் 3 முறை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த குழந்தையின் தாய் தங்களுக்கு தங்க இடம் கிடைக்காததால் அந்த மாட்டு கொட்டகையிலே குழந்தையை பெற்றெடுத்து அதை ஒரு தீவன தொட்டியிலே கிடத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த குழந்தை தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டது. வானதூதர் இடையர்களுக்கு நற்செய்தியை அறிவித்த போது, நீங்கள் குழந்தை தீவன தொட்டியில் பொதிந்து வைக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இந்த இடையர்கள் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தையை சந்திக்க போகிறார்கள். அந்த குழந்தை தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் வியந்து போய் தாங்கள் பார்த்ததையெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். மக்கள் எல்லோரும் வியந்து அதை பாராட்டினார்கள் என்று 1க்கு 3 முறையாக இந்த ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. தீவன தொட்டி, தீவன தொட்டி, தீவன தொட்டி. இந்த தீவன தொட்டி தான் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் செய்தியை நமக்கு கூறுகிறது. இந்த தீவன தொட்டி நமது வாழ்க்கைக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த இரவு அன்பு, மகிழ்வு, அமைதி என்கின்ற 3 பரிசுகளை கொடுத்ததென்றால், 3 முறை வருகின்ற இந்த தீவன தொட்டி என்கின்ற வார்த்தை நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, இந்த குழந்தையின் தாய் இந்த குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 முடிய உள்ள இறை வார்த்தைகளிலே, கடவுள் வடிவில் விளங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கடவுள் என்கின்ற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அடிமையின் வடிவை ஏற்று தம்மையே தாழ்த்தி மனித நிலைக்கு அவர் இறங்கி வந்தார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். கடவுள் நிலையில் கடவுளாக கடவுளோடு இணைந்து இருந்த 2ஆம் ஆளாகிய மகன் தன்னையே மனித நிலைக்கு தாழ்த்தி கொள்ளுகிறார். எந்த அளவு தாழ்த்தி கொள்ளுகிறார் என்றால், ஒரு மாட்டு கொட்டகையிலே, ஒரு தீவன தொட்டியிலே தன்னை ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக பொதிந்து கொள்ளுகிற அளவுக்கு இறைவன் தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார். இந்த தீவன தொட்டி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம் தாழ்ச்சி என்கின்ற பாடம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 28 முதல் 38 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதிகளிலே அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட போது இறுதியாக அன்னை மரியா சொல்லுவார், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அந்த ஒரு வார்த்தையிலே இறைவனுடைய விருப்பத்திற்கு, இறைவனுடைய கட்டளைக்கு அன்னை மரியா தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்.
தன்னை கீழ்ப்படிந்து கொள்ள முன்வருகிறார். அந்த தாழ்ச்சி அவரை கடவுளின் தாயாகின்ற அந்த உயர்ந்த மாட்சியை கொடுக்கின்றது. அன்னை மரியா தன்னை தாழ்த்தி கொண்டார், அதனால் கடவுளின் தாயானார். கடவுள் வடிவில் இருக்கின்ற இறைவன் மனிதனாய் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். அதனாலே இறைவன் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவர் அருளினார் என்று பவுலடியார் பிலிப்பியரின் கடிதத்திலே சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதிகளிலே 2 பேரினுடைய கதையை ஆண்டவரை சொல்லுகிறார். ஒரு பரிசேயர், ஒரு வரி தண்டுபவர். பரிசேயர் தன்னையே நேர்மையாளராக காட்டிக்கொள்ளுகிறார். நான் நல்லவன், நேர்மையானவன் என்று தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் கடவுளின் அருளை அவர் பெற்றுக்கொள்ள இயலவில்லை. மாறாக வரி தண்டுபவர் தனது தலையை தாழ்த்தி கொண்டு ஆலயத்தின் உள்ளே நுழைய இயலாதவராய் ஆலயத்திற்கு வெளியிலே நின்று கொண்டு மார்பின் மீது அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். அவர் தாழ்த்தி கொண்டதனாலே கடவுளின் அருளை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். தன்னை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர், உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் என்று ஆண்டவர் இயேசு அந்த கதையை முடிக்கின்றார். இந்த தீவன தொட்டி நமக்கு தருகின்ற முதல் பாடம், எப்படி இறைவன் மனிதனாக இயேசுவாக தன்னையே தாழ்த்தி கொண்டாரோ அதை போல இறைவன் முன்னால் நம்முடைய அகந்தை, நான் என்கின்ற ஆணவம், எனது கர்வம் ஆகிய நம்முடைய எல்லா விதமான உயர்வாக நம்மை நினைத்து கொள்ளுகின்ற அத்தனை எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு நம்மையே இறைவன் முன்னால் தாழ்த்தி கொள்ளுவதற்கு இந்த தீவன தொட்டி நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. இந்த தீவன தொட்டி நமக்கு தருகின்ற இரண்டாவது பாடம், முதல் பாடம் தாழ்ச்சி என்றால், இது தருகின்ற இரண்டாவது பாடம் பகிர்வு என்கின்ற பாடம். இடையர்களுக்கு வானதூதர் சொல்லுகின்ற போது, ஒரு குழந்தையை தீவன தொட்டியில் வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இடையர்களுக்கு தெரியும், ஒரு தீவன தொட்டி என்பது கழுதைகளும் ஆடு மாடுகளும் உண்ணுவதற்காக வைக்கோல்களையும் உணவுகளையும் கோதுமையினுடைய அந்த பதர்களையும் போட்டு வைக்கின்ற ஒரு சுண்ணாம்பு பாறையினாலே செய்யப்பட்ட ஒரு பெட்டி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டி. இந்த தொட்டியிலே விலங்குகளுக்கான உணவு போட்டு வைக்கப்பட்டிருக்கும். விலங்குகளுக்கான உணவு போட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொட்டியிலே ஒரு குழந்தை வைக்கப்படுகிறது என்றால், எப்படி அந்த தொட்டியில் போடப்படுகின்ற உணவு விலங்குகளுக்கு உணவாக இருக்கிறதோ அதை போல இந்த தொட்டியில் கிடத்தப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தையானது இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உணவாக மாறப்போகிறார் என்பதற்கான அந்த செய்தியை கொடுப்பதாக அமைகிறது. பெத்லஹேம் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு பெத் லெஹம் என்று அதை நாம் பிரிக்கலாம். பெத் என்கின்ற போது அதற்கு வீடு என்கின்ற பொருள் உண்டு, லெஹம் என்கின்ற போது அதற்கு அப்பம் என்கின்ற பெயர் உண்டு. பெத்லஹேம் என்கின்ற அந்த ஊரின் பெயர் அப்பத்தின் வீடு. அந்த ஊரிலே இறைவன் மனிதனாக தன்னையே பிறப்பெடுக்க முனைகின்ற போது எப்படி அந்த ஊர் அப்பத்தின் வீடு என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறதோ அதை போல அந்த தீவன தொட்டியில் பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை உலக மக்கள் அனைவரின் மீட்புக்காக தன்னையே விலையாக கொடுக்கின்ற போது இந்த குழந்தையை உணவாக, நற்கருணையாக இந்த உலக மக்கள் அனைவரும் பெற இருக்கிறார்கள். அதன் மூலமாக மீட்பை இவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் என்கின்ற இரண்டாவது பாடத்தை இந்த தீவன தொட்டி கற்றுக் கொடுக்கிறது. எப்படி இறைவன் மனிதனாக பிறந்து தன்னையே உணவாக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறாரோ அதை போல நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்விலே நமது உழைப்பை, நமது உடைமைகளை, நமது பொருளாதாரத்தை, நமது செல்வத்தை, நமது கல்வியை, நாம் பெற்றிருக்கின்ற எல்லா திறமைகளையும் கலைகளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த போது அங்கே ஒரே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 வார்கோதுமைகளும் இருந்தன. அந்த சிறுவன் அவற்றை கூட கொடுக்க முன் வந்தான். அப்படி அவன் பகிர்ந்த அந்த உணவை ஆண்டவர் இயேசு எடுத்து 5000 பேருக்கு உணவாக அதை பகிர்ந்து கொடுக்கிறார். அவன் பகிர்ந்தது அத்தனை பேருக்கும் உணவாக மாறியது. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, இந்த தீவன தொட்டி கற்றுக் கொடுக்கின்ற இரண்டாவது பாடம், நம்மை பிறரின் நல்வாழ்வுக்காக பகிர்ந்து கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மிடம் செல்வமாக இருக்கலாம், நமது திறமையாக இருக்கலாம், நமது கல்வியாக இருக்கலாம், நமது வாழ்வின் உயர்ந்த நிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும்
பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தீவன தொட்டி பகிர்கின்ற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது இந்த தீவன தொட்டி கற்றுக் கொடுக்கின்ற பாடம் மகிழ்ச்சியை பிறருக்கு அறிவித்து அவர்களையும் சாட்சியாக மாற்ற வேண்டும் என்கின்ற பாடம். அந்த இடையர்கள் வருகிறார்கள், இந்த குழந்தை தீவன தொட்டியில் பொதிந்திருப்பதை காணுகிறார்கள், அந்த குழந்தையை வணங்குகிறார்கள், சென்று தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த இடையர்கள் எப்படி தீவன தொட்டியில் பார்த்த அந்த குழந்தையின் மகிழ்ச்சி செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்களோ, அதை போல இயேசு அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். திருத்தூதர் பணிகள் புத்தகம் 1 அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையெல்லை வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மொழிகிறார். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் சீடர்களாக, சாட்சிகளாக பிறருக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த இயேசு என்கின்ற அனுபவத்தை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 35 முதல் 42 முடிய உள்ள இறை வார்த்தை பகுதிகள். 2 சீடர்கள் இயேசுவின் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு திரும்பி பார்த்து அவர்களை கேட்பார், என்ன தேடுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே, ரபி, எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். இரவு போய் இயேசுவோடு அவர்கள் தங்குகிறார்கள், இயேசுவோடு உறவாடுகிறார்கள், இயேசுவோடு உரையாடுகிறார்கள், இயேசுவோடு உறங்குகிறார்கள். அடுத்த நாள் காலை எழுந்து வெளியிலே போய் அந்திரேயா என்கின்ற சீடர் தன்னுடைய சகோதரன் பேதுருவிடம், சீமோனிடம் சொல்லுவார், நாங்கள் மெசியாவை கண்டோம். அந்த இரவு இயேசுவோடு தங்கிய அந்த அனுபவம் அவர்களை இயேசுவின் சாட்சிகளாய் மாற்றுகிறது. கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம், திருமுழுக்கின் மூலமாக இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கின்ற இயேசுவை, நாம் அனுபவிக்கின்ற இயேசுவை நமது துன்பத்திலே, நமது வேதனையிலே, நமது வருத்தத்திலே, நமது அழுகையிலே, நமது கண்ணீரிலே நம்மை துடைக்கின்ற, நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற, நமக்கு ஆறுதல் தருகின்ற, நமக்கு வாழ்வு தருகின்ற அந்த இயேசுவை நாம் அனுபவித்திருக்கிறோமே, அந்த இயேசுவை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, பிறருக்கு அறிவிக்க, பிறருக்கு சாட்சிகளாய் மாற, அவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வர நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த இரவு நமக்கு 3 பரிசுகளை தருகிறது. அன்பு என்கின்ற பரிசு, மகிழ்ச்சி என்கின்ற பரிசு, அமைதி என்கின்ற பரிசு. இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம் இந்த தீவன தொட்டி கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களையும் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தாழ்ச்சி என்கின்ற பாடத்தை, பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை, பிறருக்கு இயேசுவின் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த குடிலும் குழந்தை இயேசுவும் இந்த தீவன தொட்டியும் இந்த இரவு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் அருமையானவர்களே, இந்த இரவு மகிழ்ச்சியான இரவு. ஏனென்றால் இந்த இரவு மீட்பின் இரவு. ஆண்டவருடைய இந்த மகிழ்ச்சியை பெற்றிருக்கிற நாம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக, பகிர்கிறவர்களாக, பிறருக்கு இயேசுவின் அனுபவத்தை கொடுப்பவர்களாக மாற இந்த குழந்தை இயேசுவிடம் அருள் வேண்டுவோம். பிறந்திருக்கின்ற குழந்தை பாலன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைத்து காக்கட்டும். ஆமென்.